பெரிய பிள்ளைந்தே பேரு எப்படி தூங்குறா பாரு. ஏ வள்ளி, எந்திரிட்டே, அப்பா கூட போய் மாட்டை குளிப்பாட்டிட்டு வா. போமா, அப்பாவே போய் மாட்டை குளிப்பாட்டிட்டோம். நான் என்ன கொஞ்சம் நேரம் தூங்கிட்டு வரேன். ஏண்டி, இன்னைக்கு வீட்டில் எம்புட்டு வேலை இருக்கு, தூங்கி விழுகுற. மாட்டை குளிப்பாட்டி விட்டுட்டு நீயும் அப்படியே குளிச்சுட்டு வாடி. ஏம்மா, உனக்கு என்ன மனசாட்சி இருக்கா? போய் போய் குளத்துல போய் இப்போ குளிக்க சொல்கிற? மணி என்னாச்சு? 5 மணி ஆச்சு. போய் குளிச்சேன்னா கோழி மாதிரி விரைச்சி போயிடுவேன். எப்படியும் மாட்டை குளிப்பாட்டிட்டு இருக்கும்போது நீ நினைஞ்சுதானே போவ, அப்படியே குளிச்சுட்டு வந்துரு. அப்போ நானும் மாடு ஒன்று அப்படித்தானே? அப்படித்தானே சொல்ல வர? எங்க அப்பா அவர் மாட்டை ஊத்துக்கிட்டு இருக்காரு. போ, நீ முத கிளம்பி. நெட்டவெளி கருப்பன் நீ ஊத்துட்டு போடி, அது அப்பாவை முட்டிடும். நீயே அதை ஊத்துட்டு போய் குளிப்பாட்டி கொண்டு வந்து விடு. சரிம்மா. சரி, மாட்டை தேய்ச்சி குளிப்பாட்டுறதுக்கு தேங்காய் எண்ணெய் இருக்கு, எடுத்துட்டு போக. கீழே தாண்டி இருக்கு, எடுத்துட்டு போ. எல்லாத்தையும் நான் அப்போதே ரெடி பண்ணி வச்சுட்டேன். மாட்டை குளிப்பாட்டுறதே உன் வேலை. ஏன் வள்ளி, சீக்கிரமா வா. இந்தா வந்துட்டேன். செம்பகம், கோமதி, உங்கள் இடத்துக்கு பிறந்தநாள் அன்னைக்கு ட்ரெஸ் தான் போட முடியாது, அதுதான் ஒன்று குறைச்ச. நல்லா குளிச்சுட்டு பூ வச்சு பொட்டு வச்சு பொங்கல் கரும்பு எல்லாம் சாப்பிடுங்க. கருப்பு, நீ இன்னைக்கு தாண்டா ஃப்ரீயாக ஊற்றிட்ட முடியும். வேற எங்கெங்கே போகணுமோ அங்கங்கே போயிட்டு வந்துரு. சாயங்காலம் வீட்டுக்கு வந்து சேர்ந்துரு. என்ன பிள்ளையோ மாடுகிட்ட போய் பேசிக்கிட்டு இருக்கு. சரிட்ட வழி, நீ கருப்பனை குளிப்பாட்டு, நான் கோமதியும் செம்பகத்தையும் குளிப்பாட்டுறேன். சரிப்பா, வா போவோம். ஏன் நெட்டவெளி அக்கா, ஏக்கா இன்னைக்கு உனக்கு பர்த்டே வாம்ல, நான் கேள்விப்பட்டேன். வாடி சித்ரா, என்ன இந்த பக்கம்? அப்போ என்ன மாடுன்னு சொல்லாமல் சொல்கிற? ஏண்டி வா, உன்னை மாட்டோட மாட்டா உன்னையும் சேர்த்து கொழுப்பாட்டி விட்றேன் இன்னைக்கு. மாட்டை குளிப்பாட்ட போறியா? அப்ப நானும் வரவா? வாடி போவோம். ஏக்கா, இந்த கருப்பனை பார்த்தாலே பயமாவே இருக்குக்கா. இந்த கருப்பை ஓ பேச்சு உங்க அம்மா பேச்சு தானே கேட்கும். என்னைய முட்டிட்டு விட்டுறாமாக்கா. அதெல்லாம் ஒன்றும் செய்யாதடி, நான் இருக்கேன்ல. ஏப்பா ஏக்கா, தண்ணி என்ன இந்த குளிருது? மாட்டுக்கு குளிராதாக்கா, பாவம். கண்டி சுடு தண்ணி போட்டா குளிக்க ஊற்ற முடியும், லூஸு. எங்கக்கா உங்க அப்பாவையும் கோமதியும் செம்பகத்தையும் காணா? அதை எங்கள் அப்பா அங்கிட்டு கொண்டு போய் குளிக்க ஊற்றிட்டு இருக்கிறாருடி. நீ பேசுறத குறைச்சிட்டு மாட்டை குளிப்பாட்டு. சரிக்கா. ஏக்கா, லக்ஸ் சோப்பு கொடுக்கா தேய்க்க. என்னது, மனுஷனுக்கு இங்கே குளிக்கிறதுக்கு சோப்பு இல்லை, மாட்டை குளிப்பாட்ட லக்ஸ் சோப்பு வேணுமா? அடியே, தேங்காய் நார் இருக்குல்ல, அதை எடுத்து தண்ணியில் நினச்சி தேய். அடியே, ஏன் மேலே தேய்க்காதடி, மாட்டு மேலே தேய்ச்சி விட்றி நாரை வச்சு. தெளிவா சொல்லுக்கா, மொட்டையா சொல்ற எதுக்கு எடுத்தாலும். ஏக்கா, கருப்பு எத்தனை லிட்டர் இருக்கா பால் கறக்கும்? அட கால கொடுமையே, அடி லூசு, இது கால மாரடி, பால் கறக்காது. காளமாடா இருந்தா என்னக்கா, எல்லாம் மாடு தானக்கா. அடி பசுமாடு தாண்டி பால் கறக்கும், இது கால மாரடி, பால் தராது கிறுக்கி. இது கூட தெரியல உனக்கு? பசுமாட்டுக்கு மடி இருக்குண்டி, காள மாட்டுக்கு மடி இருக்காது. ஓ அப்படியாக்கா, சரிக்கா, நல்ல வேலை சொன்னேன். என்கிட்ட சொன்ன மாதிரி வெளில போய் யார்ட்டையும் சொல்லிவிடாத, சிரிச்சு விடுவாங்க. கருப்பு, குளிச்சாச்சு, கரைக்கி போடா, நான் குளிச்சுட்டு வரேன். அங்கிட்ட இங்கிட்ட எங்கிட்டும் போகக்கூடாது நான் வர வரைக்கும். ஏக்கா, சோப்பு எதுவும் கொண்டு வரலையா? நானும் எடுத்துட்டு வரலையாக்கா. சோப்பு இல்லை என்ன, இந்த தேங்காய் நார் இருக்குல்ல, தேய்ச்சி குளி. இது என்னக்கா, மாட்டை தேய்ச்சி குளிப்பாட்டினதை எனக்கு கொடுக்குற? கருமம் ஒரே நாற்று அடிக்குது. கருமாச்சி போக்கா அங்கிட்டு. அதை வச்சு நீ தேய்ச்சி குளி, எனக்கு வேண்டாம். சரி வேணானா போ. சித்ரா, குளிச்சுட்டு வாடி, எங்கள் வீட்டுக்கு போவோம். இன்னைக்கு மாட்டு பொங்கல்னால உங்கள் வீட்டில் வேலை அதிகமாக இருக்கேன், அதுக்காண்டி என்ன கூப்பிட்றியா? நானே எங்கள் அம்மா வீட்டில் இருந்தால் வேலை பார்க்க சொல்லுதுன்னு இங்கிட்டு ஓடி வந்திருக்கேன். ஏண்டி, வேலைக்காண்டி சொல்லலடி, நீ என் கூட இருந்த நேரம் போகிறதே தெரியாது, அதுக்கு தான் சொன்னேன். சரி வா போவா, கருப்பனை கூட்டிட்டு வா. அதை நீ பிடிச்சிக்க, அதை பார்த்தாலே எனக்கு பயமாக இருக்கு. 2 நாளைக்கு அவனுக்கு சாணி எள்ளி கொட்டி இற வச்சேன்னு சரி, உன்னை அவன் முட்ட மாட்டேன். நானி எள்ளி கொட்டவா? ஆமாடி, அதெல்லாம் நான் தொட மாட்டேன், போக்கா. அரை வயலையாவது உள்ளே போயிட போகிறேன். கருப்பேன், வா போவோம் சீக்கிரம். டேய் பிரகாஷ், ஜல்லிக்கட்டுக்கு ஒரு காளை மாடு வேணும்டா. அதை வளர்த்து அப்புறம் தான்டா ஜல்லிக்கட்டு விடுவாங்க. வளர்த்துன பேசவே கேட்காது, இப்போ போய் புது மாடு வாங்க சொல்ற. எனக்கு காளை மாடு வேணும். பசுமாடு வேணுமா? கொண்டு வரவா? ஐ, பசுமாடா? எந்த மாடுனாலும் பரவாயில்ல, பசுமாதாடா அது. டேய் மூதேவி, அது பசுமாதா இல்லடா, கோமாதா. பசுமாதாவை கொண்டு போய் ஜல்லிக்கட்டுல எல்லாம் விட மாட்டாங்கடா. அட மூதேவி, கோமாதாடா. ஏன்டா மாடை கேவலப்படுத்துற? மாடு காதல கேட்டுச்சு, வெஸ்த குடிச்சிட்டு செத்துரும். சரி, பசுமாடை ஜல்லிக்கட்டுல விட்டு என்ன பண்ண? ஏன் ஆத்தா எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிற மாதிரி தெரியல. நானே பசுமாடை ஜல்லிக்கட்டுல விட்டு அதில் வர பிரைஸ் பாத்திர மட்டத்துல சேர்த்து வைக்க போறேன். அதுக்கு எதுக்குடா கோமாதா? மாடு கிடைக்கலன்னா என்ன பண்ண? பசுமாதா தான் கூட்டிட்டு போகணும். அட நீ என்ன கோமாதான்னு சொல்லிட்டு இப்ப பசுமாதான்னு சொல்ற? சேர்க்க சரியில்லை.
சரி வா, தெரு தெருவா போய் தேடுவோம். ரோட்ல நிக்கிற மாடு என்ன கிடந்தாலும் புடிச்சிட்டு போயிருவோம். வள்ளி, கருப்பனுக்கு கோமதிக்கு சிரமத்துக்கு பொட்டு வச்சு விடுடி. நீ என்னென்ன வேலை தான் சொல்கிறேன்னு பார்க்குறேன். காலையில இருந்து என்னைய விரட்டிக்கிட்டே இருக்க. அதை பாரு இதை பாருன்னு. நீ அப்பாவும் புது ட்ரெஸ் போட்டீங்க, நான் இன்னும் போடலை. உன்னை யார் போட வேணாம்னு சொன்னா? போட சொன்னதுக்கு நீதே சாணி ஓட்டிடும், அது ஓட்டிடும், இது ஓட்டிடும், நீதே போட மாட்டேன்ட்ட. இப்போ பொட்டை வச்சுவிட்டு புது ட்ரெஸ் மாற்றிக்கிட்டு வா. வந்து மாட்டுக்கு ஆரத்தி எடுத்து பொங்கலை ஊட்டி விடு. சந்தனா குங்குமம் எங்கே இருக்கு? எடுத்து வச்சு விட்றேன். உன் கண்ணு மாடிதான் இருக்கு, கீழே குனிஞ்சு பாரு, எடுத்து வச்சு விடு. போதுமான்னு பாரு, வச்சுட்டேன். போதும் போதும். கருப்பு, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பொங்கல் சாப்பிட போகிறோம் நம்ம எல்லாரும். சரி வாங்க வாங்க, பொங்கல் பொங்கிருச்சு, சாமி கும்பிடுங்க எல்லாரும். கடவுளே, எல்லா மக்களும் நல்லா இருக்கணும், நாங்களும் நல்லா இருக்கணும். வள்ளி, மாட்டுக்கு ஆராத்தி எடுத்து காட்டு. சரிம்மா. ஆராத்தி எடுத்தாச்சு. பொங்கலை கொடுத்தேன்னா மாடு கூட்டி விட்டுறலாம். ரெடி, சாமி கும்பிட்டு வந்துருவான், எடுத்து தாரேன். நெட்டவள்ளி, மாட்டுக்கு பொங்கலை கொஞ்சமா கொடு, அதிகமா கொடுக்காத. கொஞ்சமாக தேப்பா கொடுத்துக்கிட்டு இருக்கேன், எனக்கு தெரியாதா? சரிப்பா, மாட்டுக்கு மூக்கணாங்க எல்லாம் அவுத்து விடுப்பா. கொஞ்சம் வெளில போய் சுற்றிட்டு வரட்டும், நான் வீட்டுக்கு போகிறேன். அதை பாத்துக்கிறேன், நீ போ. நீங்க போய் பொங்கலை சாப்பிடுங்க 2 பேரும். ஆடி சித்ரா போவோம்.